கப்புள் ஃப்ரெண்ட்லிக்கு நல்லா வருதியா? ஓகே, ஐயோ ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே, இந்த வேலண்டைன்ஸ் டேயில் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் தான் இந்த வேலண்டைன்ஸ் டேயில் மாஸ் ஹிட்டு. அதுக்கு ஒரு விசில் போடுறேன், ஓகேங்களா? எல்லாருமே இந்த வேலண்டைன்ஸ் டேயில் கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம். ஏன் சொல்கிறேன்னா, நான் இப்போ வந்து ரீரிலீஸ் படமாக விட்டு காதலே இல்லை, ஊரில் ஏதோ நல்ல காதலே இல்லாத மாதிரியும் ரீரிலீஸ் படமாக விட்டு கொலையே நல்ல காதல் படம் இல்லைன்ட்டு ரீரிலீஸ் படமாக விட்டு கொலையாக கொல்றானுங்க எங்களை, புரியுதுங்களா? ஓகே, ரீரிலீஸ் படம் ஓகே, அந்த காலத்தில் நல்லா லவ் இருந்துச்சு, எல்லாம் ஓகே. ஆனால் கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் இப்போ 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸை செம்மையாக டெப்த்தாக அவங்க ஆர்ட்டில் போய் அம்பை வச்சு குத்துற மாதிரி கனெக்ட் பண்ணுற ஒரு சூப்பரான படம். சீரியஸாக நான் சொல்கிறேன், இது நான் விளையாட்டுக்கு சொல்ல. ஏன்னா படம் வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நீங்கள் கதையை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது என்ன சொல்ல வராங்கன்னு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கதையை சூப்பராக அவருக்கு நரேட் பண்ண விஷயம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சென்னையில் நடக்கிற மாதிரி இந்த கதையை எடுத்திருக்காங்க. சூப்பராக சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. கொரில்லா பேட்டர்லாம் தெரியாமல் மறைஞ்சு எடுத்திருக்காங்க சில விஷயங்கள். அந்த 2 கேரக்டருமே லைவாக வாழ்ந்துருக்காங்க. இப்போது நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறீங்க ஒருத்தங்களை அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் கனெக்ட் ஆகும். இது ஃபேமிலியோடையும் சூப்பராக கனெக்ட் ஆகும். நான் கதையை ரிவீல் பண்ணவே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். இந்த டைரக்டருக்கும் இந்த டீமுக்கும் நல்ல ஒரு நேஷ்னல் அவார்டோ இல்லை வந்து நல்ல ஒரு ஆஸ்கார் அவார்டோ அந்த மாதிரி கொடுக்கணும். ஏன்னா ரியல் லைஃபுங்க. நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்குறீங்கன்னா அந்த படத்தில் நீங்கள் வந்து கனெக்ட் ஆகணும், அந்த கேரக்டரை நீங்கள் ஃபீல் பண்ணணும். நீங்கள் கடைசியில் கண் கலங்கணும், அழுகணும். நீங்கள் அந்த கேரக்டருக்காக நீங்கள் அழுகுறீங்கன்னா அப்போவே படம் ஜெயிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி 7G ரெயின்போ காலனி நிறையா படங்கள் இருக்குது, நீங்கள் அழுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ரியல் லைஃப்பை பற்றி சூப்பராக சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து மவுத் டாக்கில் பயங்கர பெரிய ஹிட் ஆகும். தெலுங்கு படம் தான், நான் அதனால் வந்து தெலுங்கு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. நல்ல படங்களை தமிழ் மக்கள் கண்டிப்பாக வரவேற்பாங்க. அதனால் இந்த படம் வந்து தெலுங்கு படத்தை தமிழில் டப் பண்ணி விட்ருக்காங்க. எங்கேயுமே உங்களுக்கு டப் பண்ண மாதிரிலாம் இருக்காது. இது வந்து ஒரு தமிழ் படமோ மலையாள படமோ அந்த மாதிரி தான் ஒரு டோனில் தான் இருக்கும். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒர்த்தான படம் கப்புள் ஃப்ரெண்ட்லி. தயவு செஞ்சு தேட்டரில் வந்து இந்த மாதிரி நல்ல படங்களை என்கரேஜ் பண்ணி நல்ல நல்ல டேரக்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் சொசைட்டி வந்து ஹெல்த்தியாக நல்ல லைஃப் ஸ்டைலை வாழ முடியும். தேவையில்லாத படங்கள் வந்து ஓகே வருது, லவ் வேறு லஸ்ட்டு வேறங்க இங்கே, புரிதுங்களா? ஸ்வீட்டி நாட்டி கிரேசி ஓகே பாரு, எல்லாருக்குமே உணர்வு இருக்குது. உங்களுக்கு லவ் வேறு லஸ்ட்டு வேறு, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? லஸ்ட்டையும் லவ்வையும் கம்பேர் பண்ணாதீங்க. உண்மையாக லவ் பண்ணுறவன் இந்த படத்தை வந்து பார்க்கணும். கப்புள் ஃப்ரெண்ட்லியே நான் சொல்கிறேன், எவன்லாம் நீ உண்மையாக லவ் பண்ணுறியோ அவன் கப்புள் ஃப்ரெண்ட்லி வாங்க. மற்றவங்கெல்லாம் மற்ற படத்துக்கு போங்க, அது உங்கள் இஷ்டம். நீங்கள் லஸ்ட்டு பண்ணுறீங்களா லவ் பண்ணுறீங்களான்றது உங்கள் டிசிஷன். ஸோ கப்புள் ஃப்ரெண்ட்லியே நான் கண்டிப்பாக ஆதரிக்கிறேன், சப்போர்ட் பண்ணுறேன். இந்த படம் வந்து ஃபேமிலியோடு கொண்டாட வேண்டிய படம் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எல்லாருமே கப்புள் ஃப்ரெண்ட்லியை வந்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. இது கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் லவ் பண்ணுவாங்க, அதுதான் படத்தோட ஸ்டோரி. ஸோ படம் டைரக்டர் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. லவ்னா என்ன, இந்த பொண்ணு அந்த லவ்வுக்காக அந்த பையனுக்காக என்னென்ன பண்ணுறா அந்த விஷயத்தை சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த பையன் வந்து லவ்வுக்காக என்னென்ன பண்ணுறான் அந்த பொண்ணுக்காக அந்த விஷயமும் சூப்பராக காமிச்சிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து அந்த ஒரு லவ் விஷயம் அந்த மாதிரி இது மாதிரி போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃபில் யாருமே பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து செம்மையாக டைரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த ரொம்ப டீப்பான லவ்னா என்ன அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப செம்மையாக வந்து டைரக்டர் காமிச்சிருக்காரு. உண்மையிலே செம்ம சூப்பரான படம். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நிறைய படம் வந்துச்சு. நான் வந்து இந்த மயிலாடு படம் பார்த்தேன், அப்புறம் பூக்கி படம் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஆப்டான படம். இந்த வாரம் வந்து நீங்கள் உங்கள் லவர் கூட ஒரு படம் பார்க்கணுமா, லைஃப் லெசன்லாம் இந்த படத்துலேருந்து எடுக்கலாங்க. அவ்வளோ ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்து இருக்குது. நிறைய விஷயம் நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம டைரக்டர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த படத்தில் வந்து நிறைய வந்து ஒரு க்ளூஸ் மாதிரி வைக்கிறாரு, நிறைய ஃபேக் க்ளூஸ் மாதிரி. ஸோ அந்த க்ளூஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படி படம் போயிருமோ அப்படி படம் போயிருமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஐடியா போகுது. பட் எதிர்பாராத ஒரு விஷயத்தில் கொண்டு வந்துட்டு படத்தை வந்து இதுதான் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது ரொம்ப சூப்பரான ஒரு பாயிண்ட்டு. இன்டர்வல் பிளாக்கில் கூட ஒரு க்ளூ வைப்பார். அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து
கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. செகண்ட் ஹாஃபில் இதுதானா அது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு படம் சூப்பராக இருக்குது. மேக்கிங் இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த கொரில்லா ஃபில்ம் மேக்கிங்னு சொல்லுவாங்க, அதாவது லைவ் லொக்கேஷனில் போயிட்டு படத்தை ஷூட் பண்ணுறது. ஸோ எப்படி அவ்வளோ லைவ் லொக்கேஷனு, சென்னையில் பெரிய பெரிய மெயின் ரோட்ஸு எல்லா இடமும் வந்து அவங்க வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணும்போது அந்த ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு கேரக்டர் நம்ம பார்த்த ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே உணர்ந்தோம். அதே மாதிரி ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹீரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்க. அது வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பர். மற்ற எல்லாம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. டைரக்டர் நல்லாவே வேலை வாங்கியிருக்காரு. டெக்னிக்கலாகவும் இந்த படம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு சாங்ஸு, பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி வந்து அல்டிமேட் சூப்பர். ஏன்னா ஒரு லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ங்கிறது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த க்ரௌடு சேர்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து ஷூட் பண்ணிட்டு போயிடணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெர்மிஷன் வாங்காமல் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாமல் டக்குன்னு ஷூட் பண்ணிட்டு போகணும். ஸோ அதுக்கு அவ்வளோ ப்ரீ பிளானிங் வேணும். டக்குன்னு அந்த ஒரு டேக்கில் வந்து ஆர்டிஸ்டும் பர்ஃபார்ம் பண்ணணும், சினிமாட்டோகிராஃபராக கரெக்டாக அந்த ஒரு ஷாட் எடுக்கணும். ஸோ அவ்வளோ விஷயம் வந்து இந்த படத்தில் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து ஒரு லவ்வர்ஸோ இல்லை, நீங்கள் லவ்வர்ஸ்ன்னு மாத்திரம் இல்லை, எல்லாருமே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நம்ம லவ்டு ஒன்ஸு லவ்வுங்கிறது வந்து இந்த படத்தில் வந்து லவ்வர்ஸை பற்றி காமிச்சிருக்காங்க. பட் அதை தாண்டி நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் நம்ம லவ்டு ஒன்ஸ்ன்னு இருக்காங்களா, ஸோ அந்த லவ்னா என்னங்கிற ஒரு இது வந்து இந்த படத்தில் செம்ம சூப்பராக செம்ம நீட்டாக காமிச்சிருக்காங்க. எல்லாருமே தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொன்று இந்த படத்தில் ப்ரில்லியண்ட்டாக பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு தெலுங்கு படத்தை தான் மெயின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ஸோ பைலிங்குவலாக படம் எடுத்திருக்காங்க. படத்தில் வந்து நிறைய டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைட் க்ளோஸ் அப் லிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெலுங்கு லிப்ஸ் தான் ஜாஸ்தி போகும். பட் நீங்கள் வந்து லொக்கேஷனு எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சென்னைங்கிறது அவ்வளோ சூப்பராக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த கருப்பட்டி காப்பி கடையில் வச்சுருப்பாங்க விருகம் பாகத்தில். நம்மளுக்கு தெரிஞ்ச கடைகள் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச லொக்கேஷனுங்கிறது ஓஎம்ஆர் ரோடுங்கிறது நம்மளுக்கு க்ளீனாக ரெஜிஸ்டர் ஆகும். அந்த மாதிரி எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி லொக்கேஷன்ஸில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கைக்குள்ள டிராவல் ஆகிற மாதிரியே இருக்கும். ஆமாம், எங்கேயுமே நடித்த மாதிரியே கிடையாது. இதில் அவங்க லைஃப்பில் அப்படியே ட்ராவல் ஆகி நம்ம கனெக்ட் ஆகியும். நம்ம இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்கோம். இப்போ நம்ம 2 பேரும் இன்றைக்கி பேசுகிறோம், நாளைக்கு ஒரு இடத்துல பேசுகிறோம்னு வச்சுக்கலாம், பேக்ரவுண்ட் என்ன இருக்கும், சென்னை பேக்ரவுண்டு, அது அப்படியே படத்தில் வருது. ஆமாம், அதுதான். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது, பிரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக அப்பா அம்மா எல்லாருமே இப்போ குழந்தைங்களோட என்ஜாய் பண்ண வேண்டியது படம். எல்லாருக்குமே லவ்னா என்னன்னு தெரிஞ்சாகணும், ஜஸ்ட் நாட் லவர்ஸ். ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து பாருங்கள், இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாங்க. ஒர்த்து, நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. கண்டிப்பாக ஃபீல் பண்ணிட்டு வெளியே போவீங்க தேட்டரில். இதுக்கப்புறம் தான் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் ஃபேமிலியில் ஒரு பாண்டிங் கிடைக்கும், உங்கள் ஃபேமிலியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். லவ்னான்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியில் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்பா அம்மா எல்லாருமே. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த படம் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். கிளைமேக்ஸில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அதுக்கு அர்த்தம்லாம் அநியாயத்துக்கான அர்த்தம் இருக்குது. இல்லை, அது ரிவீல் பண்ண வரும்ல. அது வந்து லவ்வுங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாமல் இருக்குல்ல. ஸோ ஈவன் லவ்வுங்கிறத தாண்டி அம்மா அப்பா மேலே இருக்க லவ் கூட இருக்கலாம், எல்லா லவ்வும் இருக்குல்ல. ஸோ அது லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து படம் பாருங்கள். ஆக்சுவலி கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி மூவி, சீரியஸ்லி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேனே சொல்லலாம். எனக்கு கிளைமேக்ஸ் பார்த்தோன்னே அழுகையே வந்துருச்சு. எப்படின்னா நம்ம சேது மூவியெல்லாம் பார்த்துட்டு கடைசி கிளைமேக்ஸில் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோம், அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் நான் உணர்ந்தேன். ஓப்பனாக சொல்லணும்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஹெவி லவ்வுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய அந்த லவ்வுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதுவாக இருக்கட்டும். அந்த கிளைமேக்ஸ்லலாம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நான்லாம் இடையில ஒரு சீன்லலாம் பார்த்துட்டு அந்த ஹீரோ ரொம்ப தப்பாக நினச்சேன். கடைசி ரியாலிட்டிக்காக கிளைமேக்ஸ் முடிய போகிற நேரத்தில் இவனை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு ஒரிஜினலாக நம்ம லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். அந்த படம் உண்மையிலே சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். எனக்கு என்ன கதையை ரினியூவல் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் அதை ஆன்சர் பண்ண முடியல, என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் 3 படம் பார்த்துட்டேன் ஆக்சுவலி. இந்த நேற்று 2 படம் பார்த்தோம், இன்றைக்கி ஒரு படம் பார்த்தோம். அந்த 3 படத்தில் எனக்கு ஓப்பனாக பர்சனலாக லவ்வர்ஸ் டேக்கு ஐ ஃபீல் ரியல் ஒரு ஃபீல் கிடச்சது அப்படின்னா அது கப்புள் ஃப்ரெண்ட்லி தாங்க. ஏன்னா லவ்வுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு லவ் எந்த அளவுக்கு ஒருத்தனை எப்படி கொண்டு போய் நிற்கும், அது எந்த அளவுக்கு அவன் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. எப்போல்லாம் கூட இருக்கணுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, இந்த டைமில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் கூட எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு அவள் வந்து இந்த நிமிஷம் ஒரு மெமரி இருக்கா, அது மட்டும் பாரு, நீ அடுத்த நிமிஷத்தை யோசிக்கிற அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அவன் ஆப்போசிட்டில் திட்டுவான்,
எப்போ பார்த்தாலும் இந்த நிமிஷம் மெமரிஸ்னே சுத்தாத அப்படின்ட்டு. அந்த மாதிரியா இருக்கட்டும், அவன் கஷ்டப்படும் போது அவனுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவான். ஃப்ரெண்டாக கூட லவ்வராக கூட இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு ஒரு ரூம்மேட் மாதிரி தான். அப்படி இருக்கும்போதே அவ்வளோ சாக்ரிஃபை பண்ணி அவனை மேலே ஏற்றணும்னு நினைப்பான். அவன் மேலே ஏறணுன்னா அவனோட மென்டாலிட்டி கொஞ்சம் ஸ்டடில் வேறு மாதிரி மாறும். அப்போ மாறும்போது இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், திருப்பி அவனோட இது மாறுது எப்படி அந்த மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. சடன்லி எனக்கு என்னென்னா ட்விஸ்ட்டு தான். சீரியஸை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அப்படி ஒரு செகண்ட் ஹாஃபில் அப்படி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். எனக்கே இதாயிடுச்சு. எனக்கெலாம் ஒரு இடத்துலலாம் ஐயோ பாவமாக இருந்தது. அவ்வளோ அழுக வந்துடுது. அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது ப்ரோ. எங்கேயுமே செட்டு இல்லை. அதுதான் இந்த பெரிய இது. ரொம்ப நேச்சுரலான இடத்துல நேச்சுரலாக அந்த கேரளா லொக்கேஷனாக கேரளாலே போய் எடுத்திருக்காங்க. அந்த லொக்கேஷனே அவ்வளோ தெளிவாக தெரியுது. இது ஒரிஜினலாக எடுத்திருக்காங்க, செட்டு கிடையாது இது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீலை கொடுத்துருச்சு. உண்மையிலே 2 பேரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஓப்பனாக சொல்லணுன்னா அந்த டைலாக்காக இருக்கட்டும், அந்த சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைங்கிறதா இருக்கட்டும், அந்த எமோஷ்னல் பாண்டிங்னு சொல்லுவாங்களே, அது இந்த படத்தில் எனக்கு ஹெவி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். செம்ம ஒரு எமோஷ்னல் பாண்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். நல்ல படங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நிறையா ரீரிலீஸ் படம் வந்திருக்கு. ஸோ அதிலே எல்லாரோட மைண்ட் செட்டும் இருக்குது. பட் அது வந்து நீங்கள் திருப்பி கூட நீங்கள் டிவியில் பார்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து திருப்பி இந்த மாதிரி நல்ல படங்களை வந்து எடுக்கணும்னு தோணும், ஒரிஜினாலிட்டியாக எடுக்கணும்னு தோணும். ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. இந்த படம் பார்த்து கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகும். அது ஒரு குழந்தை விஷயமா இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஜாதி பார்க்குற அப்பாவாக இருக்கும். எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் அந்த ஒரு ஜாதிங்கிற ஒரு விஷயம் வேணுங்கிறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே பார்க்கலாம். எல்லாமே ஒரு ஒன்லைனில் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ ஃபீலாக இருந்தது. செம்ம ஃபீல், செம்ம ஃபன்னு. மியூசிக் உண்மையிலே வேறு லெவலில் இருந்ததுங்க. இந்த கடைசி அந்த இதிலெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆக்சுவலி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீல், அமைதியாக காமாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். எனக்கு லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது கூட அந்த மியூசிக் வரும்போது கூட அழுகையாக வந்தது. எனக்கு அவன் ஒரு இடத்துல நின்றுட்டு வெளில வந்து அழுவான். அவன் அழும்போது நம்மளுக்கு அழுக தோணுச்சு. அதுதான் ஒரு எமோஷ்னல் கனெக்டிவிட்டியான பாண்டிங்கான ஒரு விஷயம். நிறையா ஹாப்பினஸ் இருக்குது உள்ளே, நிறையா காமெடி இருக்கும், நிறையா விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி ரேபிட்டோவில் இருக்கிறதா இருக்கட்டும், அதில் பாரு அவங்க சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள். சென்னைக்கு வேலை தேடி வந்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவுபடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம்.